Hi friends, welcome to Masala with Aslan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டியான Turkish roll ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டி and ரொம்ப ஈஸியான ரெசிபி. சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம். 10 minutesல செய்யற ஒரு ஸ்நாக் ரெசிபி. சோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா லிங்க் நான் கீழ தரேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பாத்துக்கங்க. சோ இப்போ வாங்க இந்த டேஸ்டியான Turkish roll எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். First நான் இங்க டெசர்ட்டை வந்து செட் பண்றதுக்காக ஒரு ட்ரே வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த ட்ரேல தான் நம்ம வந்து டெசர்ட் செட் பண்ண போறோம். ட்ரே இல்ல ஏதாவது ஒரு தட்டுல கூட நம்ம இந்த டெசர்ட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரேல வந்து கொஞ்சமா ஆயில் இல்ல நெய் இல்லனா பட்டர் ஏதாவது ஒன்னு போட்டு நல்லா கிரீஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. அடுத்ததா நீங்க ஒரு கப் அளவு டெசிகேட்டட் கோகனட் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வந்து இதுல நல்லா வந்து தூவி விட்டு இந்த ட்ரேவை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம டெசர்ட் செட் பண்றதுக்காக ட்ரே வந்து ரெடி ஆச்சு. இது ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா நீங்க ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். அதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு corn flour நான் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமா 6 டேபிள்ஸ்பூன் அளவு மாவு வந்து நம்ம எடுத்துறோம். அடுத்ததா நான் இங்க ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்துர்க்கேன். நீங்க full cream milk இல்ல low fat milk எது வேணாலும் இதுக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரையும் எடுத்துர்க்கேன். நம்ம பாலை வந்துட்டு ஒரு கடாயில ஆட் பண்ணிட்டு அது கூட சர்க்கரையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃப்ளார் இருக்கு இல்லையா, மைதாவும் corn flour எடுத்து வச்சோம்ல, அதுவும் தான் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஃப்ளார் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணவே கூடாது. ஸ்டவ் ஆன் பண்ணாமல் தான் இது நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கோம். அடுத்ததான் நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி இதை வந்து நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலுமே நமக்கு வந்து அந்த மாவோட ஸ்மெல் தான் வரும், ஸ்வீட் வந்து டேஸ்ட்டாக வராது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிட்டே இருங்க. பாருங்கள் இது லைட்டாக கட்டி ஆகிட்டே இருக்குது. இப்போது இந்த அளவுக்கு கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ண அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸும் 2 ட்ராப் ரோஸ் எசன்ஸும் ஆட் பண்ணுறேன். ரோஸ் எசன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா ட்ரே, அதில் வந்துட்டு சூட்டோடையே வந்து ஊற்றி கொடுத்துருங்க. இப்போ இதை நம்ம ஃபுல்லாக ஊற்றி விட்டாச்சு. இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் ஆற விட்டுடலாம். ஆறின அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட தூக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப் அளவு விப்பிங் க்ரீம் நான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நல்லா ஸ்டிஃப் பிக்ஸ் வர்ற வரைக்கும் அடிச்சிட்ருக்கேன். அடிச்சுட்டு இதில் ஒரே ஒரு ட்ராப் அளவு ரெட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ப்ளைனாக ஒயிட் கலரில் ஸ்வீட் வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு இதை ஆட் பண்ணாமல் விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பிக்ஸ் வர்ற வரைக்கும் அடித்து எடுத்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த டெசர்ட் வந்து நல்லா செட் ஆயிருச்சு. இது மேலே வந்து நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து நம்ம போட்டுடலாம். விப்பிங் க்ரீம் இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு. அதுக்கு பதிலாக பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிவிட்டு லைனாக வந்து நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு கரண்டி இல்லைன்னா ஏதாவது ஒரு இது வச்சு இதை வந்து நல்லா ஈவன் அவுட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் க்ரீம் நல்லா ஈவன் அவுட் ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக ஒடிச்ச பிஸ்தா வந்து நான் தூவி விடுறேன். இது ஒரு ஆப்ஷனலான ஸ்டெப் தான். இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெசிகேட்டட் கோகனட் வேணாலும் தூவி விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம 1 hour 2 hour வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நல்லா வந்து ஃப்ளிங் போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 2 hour கழிஞ்சு நம்ம இந்த மாதிரி எடுத்து பீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பீஸ் பண்ண அப்புறமா ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா ஃப்ளாட்டான கொஞ்சம் பெரிய கரண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அது ரோல் ஆகி கிடச்சிரும். நான் கொஞ்சம் சின்ன கரண்டி எடுத்தனால எனக்கு கொஞ்சமாக வந்து கஷ்டமாக இருக்குது ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் பெரிய கரண்டி எடுத்துச்சுன்னா ஈஸியாக வந்து ரோல் ஆக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா ரோல்ஸையும் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது மேலே கொஞ்சமாக பொடிச்ச பிஸ்தா வந்து நான் தூவி விடுறேன். உங்களுக்கு இது எந்த மாதிரி கார்னிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து பிஸ்தா மேலே வச்சு தான் வந்து அதிகமாக கார்னிஷ் பண்ணுறாங்க. இது பேர் வந்து சுல்தான் லொக்குமு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டர்க்கிஷ் ஸ்வீட்டு. ரொம்ப ஃபேமஸான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye-bye. Thank you.